ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த वेद बड़ा आरती கூட்டத்துக்காக உங்களை யாவரும் அன்போடு வரவேற்கிறோம்। प्रभु यीशु मसीह के नाम से इस बाइबल स्टडी के लिए आप सबों को स्वागत करते हैं। चलिए प्रार्थना करेंगे। जॉब आमेन। துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம்। எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா। எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா। ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே। हाँ प्रभु राजा, मोटर गाड़ी में इंजन भी है, ईंधन भी है, लेकिन चलाने वाला एक जन चाहिए ना। तो हमारे भीतर है, फिर भी तू ही हमें मार्गदर्शन करना है इस बाइबल स्टडी में। ஒரு மோட்டார் வாகனத்துக்குள்ளாக இன்ஜினும் இருக்கிறது, ஓடக்கூடிய பெட்ரோலும் இருக்கிறது, அதை இயக்குகிறவர் ஓட்டுகிறவர் வேண்டும் அல்லவா। எங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் தான் நடத்தணும் ஆண்டவரே। எல்லா கிருபை எங்களுக்கு இருந்தாலும் பயன்படுத்துவர் நீரப்பா। सारे अनुग्रह हमारे अंदर है, फिर भी हमें इस्तेमाल करने वाला तू है प्रभु। आज भी हमें चला आवियान நடத்துங்க। यीशु क्रिस्तुविன் நாமத்தில் यीशु मसीह के नाम से मांगते पिता, आमेन आमेन। நம்முடைய சபைக்குரிய ஒரு பாடலின் சில கவிகளை பாடப்போகிறோம்। जीवनुள்ள தேவன் என்று மாறாதவர்। हमारे कलीसिया के लिए परमेश्वर दिया हुआ गीत है। ये गीत का बोल है, जो जीवित परमेश्वर वो कभी न बदलता। तुम्हारे विरुद्ध कितने बड़े शत्रु के अधिकार आए, हथियार आए, सबको नाकामयाब बना देगा। उनके विरोधமாய் வருகிற சத்துரு எல்லா ஆயுதங்களையும் ஆண்டவர் ஒன்றுமில்லாமல் வாய்க்காமல் போக பண்ண முடியும்। वैसे परमेश्वर की प्रतिज्ञा बहुमूल्य है और बड़े मधुर है। वो प्रतिज्ञा को जरूर परमेश्वर पूरा करेगा। அப்போ ஆண்டுடைய வாக்குத்தத்தங்கள் அருமையானவைகள், விலையேற பெற்றவைகள், அதே போல மிகவும் இனிமையானவைகள்। கர்த்தர் நிச்சயமா வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார்। பாடுமா? ஜீவனுள்ள தேவன் என்றும் மாறாதவர், ஜீவனுள்ள தேவன் என்றும் மாறாதவர்। அவர் நல்லவர், அவர் வல்லவர், என்றும் மாறாதவர்। அவர் நல்லவர், அவர் வல்லவர், என்றென்றும் மாறாதவர்। ஜீவனுள்ள தேவன் என்றும் மாறாதவர்। எதிரின் ஆயுதங்கள் எல்லாம் எதிரிட்டு வந்தாலும், எதிரின் ஆயுதங்கள் எல்லாம் எதிரிட்டு வந்தாலும், எதுவும் வந்து வாய்க்காமல் அதையில் பொருளாக்கிடுவார்। எதுவும் வந்து வாய்க்காமல் அதையில் பொருளாக்கிடுவார்। ஜீவனுள்ள தேவன் என்றும் மாறாதவர், ஜீவனுள்ள தேவன் என்றும் மாறாதவர்। லாஸ்ட் ஆன்சர், அருமையும் இனிமையும் மானவை அன்பரின் வாக்கு தத்தங்கள்,
அருமையும் இனிமையுமானவை அன்பரின் வாக்கு தத்தங்கள் அனைத்தையும் அறுதியா நிறைவேற்றவே உன்னை ஆவலாய் நோக்குகிறார். அனைத்தையும் அறுதியா நிறைவேற்றவே உன்னை ஆவலாய் நோக்குகிறார். ஜீவனுள்ள தேவன் என்றும் மாறாதவர். ஜீவனுள்ள தேவன் என்றும் மாறாதவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், என்றும் மாறாதவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், என்றென்றும் மாறாதவர். ஜீவனுள்ள தேவன் என்றும் मारादवर. हालेलुया. एक हिंदी गीत गाएंगे, ओ जय जयकार जय जयकार. एक दो पंक्ति गाएंगे. ओ जय जयकार जय जयकार करे. ओ जय जयकार जय जयकार करे. वो है हमारा राजा राजा, दुख संकट से बचाता बचाता. वो है हमारा राजा राजा, दुख संकट से बचाता बचाता. हम पर अपनी करुणा करता और करता उपकार. क्यों ना उस पर तन मन वारे दे अपना अधिकार. ओ जय जयकार जय जयकार करे. ओ जय जयकार जय जयकार करे. उस पर जिसका भरोसा भरोसा, वह तो कभी न डिगेगा डिगेगा. उस पर जिसका भरोसा भरोसा, वह तो कभी न डिगेगा डिगेगा. चाहे बीमारी चाहे गरीबी चाहे ओ अकाल, सब संकट से सब कष्टों से हो जाएगा पार. ओ जय जयकार जय जयकार करे. ओ जय जयकार जय जयकार करे. जय जयकार करे. जय जयकार करे. मैंने मैंने मैं जय जयकार हो. அமேன் அமேன். ஒரே ஒரு கோர்ஸை பாடிட்டு நம்ம செய்தியை பார்ப்போம். ये मेरा चट्टान उदा करता परमेश्वर, मेरी जबान के हर शब्द, मेरे मन के हर विचार तेरे सन्निधान में तो स्वीकार लायक होने दो. वो एक गीत का बोल है. और तेरे शास्त्र के अद्भुत बातों को देखने के लिए मेरी आंखों को खोल दे. கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. உமது வேதத்திலுள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். என் கண்களை திறந்தருளும். आप पिता परमेश्वर, आज भी तेरे पवित्र शास्त्र में
जो गहरे बातें हैं, अद्भुत बातें हैं, छिपी गुप्त बातें हैं, सब कुछ प्रकट कर. இன்றைக்கும் உடைய வேதத்தில் அதிசயங்களை நான் பார்க்கணும், மறைந்திருக்கிற காரியங்களை பார்க்கணும், ஆழங்களை பார்க்கணும். நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், यीशु मसीह के नाम से मांगते पिता, आमेन 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 आमेन. கலாத்தியர் ஆறாம் அதிகாரத்தில் வரப்போகிறோம். தொடர்ச்சியாக கலாத்தியர் நிருபத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். हम गलतियों की पत्री को लगातार देख के आ रहे हैं. कई महीनों से பல மாதங்களாக தியானித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைக்கு கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் முதலாம் வசனம், Galatians chapter 6 verse 1. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால், நீங்கள் ஆவிக்குரியவர்கள் தானே, ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் शोधिக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. हे भाइयों, यदि कोई मनुष्य किसी अपराध में पकड़ा भी जाए, कुற்றத்தில் அகப்பட்டு விடுமே, तो तुम जो आत्मिक हो नम्रता के साथ ऐसे को संभालो और अपनी भी चौकसी रखो कि तुम भी परीक्षा में न पड़ो. அவங்கள சாந்தமுள்ள ஆவியோட அவங்கள சரியாக்குங்க. நீங்கள் ஆவிக்கிறது தானே, आप आत्मिक लोग हो, आप आत्मिक हो. भले शरीर में उन्होंने जो गलती कर दिया है, उनके साथ ऐसे नम्रता के साथ संभालो. और उनको बाइबल कहती है, उनको समझाओ, सही कराओ. तुमने गलती किया, ये सही नहीं है, நீங்கள் குற்றம் செஞ்சிட்டீங்க, தவறு செஞ்சிட்டீங்க, அது சரியில்லை, நீங்கள் திரும்புங்க, உங்களை சரியாக்கி கொள்ளுங்க. அதே போல நீங்களும் சோதிக்கப்பட்டிருக்கூடாது. அவனே விழுந்துட்டானே, நான் விழுந்தா என்ன? तुम परीक्षा में नहीं गिरना चाहिए. हाँ, वो खुद ऐसे बड़े गलती में गिर गया तो मैं भी कर सकता हूँ. இன்னைக்கு அநேக புதிதாய் கர்த்தருக்குள் வருகிறவங்க அப்படி தான் இடறாங்க. आज नए से प्रभु में आने वाले ऐसे ठोकर खाते हैं. वो कितने साल का विश्वासी है, वो लोग सीरियल देखते हैं, मैं क्यों न देखूं. அவங்க இத்தனை வருஷம் விசுவாசி, ஆனால் ஒரு சீரியல் விடாமல் பார்க்குறாங்களே, அது குறிப்பிட்ட சீரியலை மறக்கவே பார்த்துட்டே இருப்பாங்க. நான் ஏன் பார்க்கக்கூடாது? அவங்க நல்ல ஆவிக்குரியவங்க தானே, அவங்க பொய் சொல்கிறாங்களே, அப்போ நான் ஏன் பொய் சொல்லக்கூடாது? वे आत्मिक लोग हैं, वो झूठ कहते हैं, हम क्यों झूठ कहे तो क्या करते हैं. நம்ம ஆவிக்குரியவங்களெல்லாம் மற்றவங்களை சீர்பொருந்துகிற ஊழியத்தை செய்யணும். हम आत्मिक लोग हैं ना, जो गलती करते हैं, गलती हो जाती है. कोई जानबूझकर गलती नहीं करता, जानबूझकर पाप करते हैं. ஒரு தெரிந்தே குற்றத்தை செய்வதில்லை, தெரியாமல் குற்றம் செஞ்சிருந்தாங்க. தெரிஞ்சு செய்கிறவங்க பாவம் செய்வாங்க. தெரிஞ்சு செய்கிறது பாவம். जान के भी करते हैं वो पाप है. अनजान में करते हैं गलतियां हैं. ரோமர் 15ஆம் அதிகாரம் முதலாம் வசனத்தில், ரோமன்ஸ் 15:1, ரோமியோ 15:1, ரோம் 15:1, ரோம் 15:1, நாம் பலமுள்ளவர்கள், நாம் நமக்கே பிரியமாக நிலவாமல் பலவீனுடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். निदान हम बलवानों को चाहिए कि निर्बलों के निर्बलताओं में को सहे, न कि अपने आप को प्रसन्न करे. நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும் சொல்லக்கூடாது. அவன் மாம்சத்தில் பலவீனமாக இருப்பான், ஆவியில் பலவீனமாக இருப்பான், வசனத்தில் பலவீனமாக இருப்பான், ஜபத்தில் பலவீனம் இருப்பான். அவனை தாங்க கொஞ்சம். वो आत्मा में कमज़ोर रहेगा, प्रार्थना में कमज़ोर रहेगा, वचन पढ़ने में कमज़ोर रहेगा. तू लायक नहीं, भगाओ मत, நீ எதுக்கும் லாயக்கு இல்லைன்னு விரட்டாதங்க. அவங்க சாந்தமாக சொல்லுங்க, தவறு. शांत से कहो ये गलती है. ரோமர் 14:1, ரோமியன் 14:1, ரோமன்ஸ் 14:1, 14:1, விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவங்களை சேர்த்து கொள்ளுங்கள், ஆனாலும் அவருடைய மன ஐயங்களை குற்றமாக நினைக்காதிருங்கள். जो विश्वास में निर्बल है उसे अपनी संगति में ले लो, पर तू उसी शंकाओं पर विवाद करने के लिए नहीं. அவன் விசுவாசத்தில் பலமாக இருக்கிறான்,
சேர்த்துக்கொள். உன் விசுவாசத்தில் நாளைக்கு அவனும் ஸ்ட்ராங் विश्वासी ஆயிடுவான். अगर कोई विश्वास में कमजोर है उसे अपने पास ले लो. तुम तो विश्वास में मजबूत हो नो, तुम्हारे कारण वो भी मजबूत हो जाएगा विश्वास में. उसके मन में कुछ शंका है અને மனசுல பைபிளை குறித்து வசனத்துக்கு சந்தேகம் இருக்குது, தீருங்க. வசனத்தை சந்தேகப்பட்டியா உனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காது. சந்தேகப்பட்டா தேவன்கிட்ட ஒண்ணுமே வாங்க முடியாப்போ. तुम शक करते हो, संदेह करते हो, प्रभु से कुछ नहीं पाओगे. नहीं ले அவனுடைய மனசுல சில ஐயங்கள் இருக்கிறது, சந்தேகங்கள் இருக்கிறது. उसके मन में कुछ संदेह है, कुछ शंका है, उसे सुलझाने की कोशिश करो, हटाने की कोशिश करो. அந்த சந்தேகங்களை தீர்க்க முயற்சி செய்யுங்க. வா தம்பி, இந்த வசனம் இப்படி இல்லை, இப்படி ये वचन ऐसा नहीं है, ऐसा है, समझाओ बुझाओ. ஆனால் குற்றமாக நினைக்காதங்க. அவங்க விசுவாசத்தில் பலவீனம், அவங்கள சேர்க்கக்கூடாது. நம்ம கூட்டத்தில் நம்ம மட்டும் இருக்கணும். அவளை சேராத, எப்படி பரலம் போகிறீங்க? अरे हमारा झुंड में उसको नहीं भाग लेना, हवा वेंडा, हवा वो नहीं चाहिए, तो कैसे स्वर्ग में जाओगे? हवा वेंडा நம்ம மட்டும் இருக்கணும். वो नहीं चाहिए, हम ही रहना चाहिए. ये क्या बदतमीजी है? என்ன தவறான காரியங்கள். அவனை சாந்தமாய் திருத்த வேண்டுமா? இந்த 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் சில காரியங்களை பவுல் சொல்றார் பாருங்க. दूसरा अध्याय दूसरा वचन 2 கொரிந்தியர் 2:2, 2 கொரிந்தியர் 2:2 கொரிந்திய சபையாரே, இப்போ நான் உங்ககிட்ட வரப்போகிறேன், 2ஆக தானே வரப்போகிறேன். கொரிந்திய கலிஷா वाले दूसरे बात आपके पास आने वाला है. நான் உங்களை துக்கப்படுத்தினா என்னால் துக்கமடைந்தவனை அல்லாமல் எவனை சந்தோஷப்படுத்துவான்? क्योंकि यदि मैं तुम्हें उदास करूं तो मुझे आनंद देने वाला कौन होगा? केवल वही जिसको मैंने उदास किया. இப்போ 4 பேர் கூடி இருக்கும்போது ஒருவரை மட்டும் அவங்க தப்பு செஞ்ச தவிர எல்லாருக்குமாக திட்டோன்னா அவங்க துக்கப்பட்டுருவாங்க. அவங்க துக்கப்பட்டதுனால நமக்கு பெரிய சந்தோஷம். हम 4 लोग इकट्ठे हुए हैं, किसी एक से गलती हुई है, 4 लोगों के सामने उसको डांटेंगे, वो दुखी हो जाएगा, निराश हो जाएगा. उससे हमको तो खुशी मिलेगी, लेकिन केवल वो नहीं, कितने लोग नाराज हो जाएंगे. அவர் மட்டும் இல்லை, எத்தனை பேர் துக்கப்பட்டுருவாங்க. 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் துஷ்டகந்து 2:4, சங்கீதம் 2:4 தொடர்ந்து வாசிக்க போனதில், அது துக்கப்படுத்த முடியாமல் உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்கு மிகுந்த வியாகுலமும் மன இடுக்கமும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோடு உங்களுக்கு எழுதுகிறேன். बड़े क्लेश और मन के कष्ट से मैंने बहुत से आंसू बहा कर तुम्हें लिख रहा हूँ. इसलिए नहीं कि तुम उदास हो, तो इसलिए कि तुम उस बड़े प्रेम को जान लो जो मुझे तुमसे है. உங்க மேல் ரொம்ப அன்பு வச்சிருக்கிறேன், அதனால தான் இப்படி எழுதுகிறேன். ऐसी चिट्ठी क्यों लिखता हूँ? तुमसे बहुत प्यार करता हूँ. क्या लिख रहे हैं? 2ஆம் அதிகாரம் 5:6 दूसरा கொரிந்தியர் 2 अध्याय 5-6 में, संगीत 2:5 and 6 ஒருத்தன் பாவம் செய்து துக்கம் உண்டாக்கிட்டான். एक ने पाप किया और मुझे ठेस पहुंचा दिया, दुख पहुंचा दिया. துக்கம் எனக்கு மாத்திரமல்ல, உறவுகளை எல்லாருக்குமே துக்கம் உண்டாக்கிட்டான். உங்களை எல்லாரும் மேலும் அதிக பாரம் சுமத்தாதபடி சொல்கிறேன். यदि किसी ने उदास किया है तो मुझे ही नहीं वरन कि उसके साथ बहुत कड़ाई न करो, कुछ तुम सबको भी उदास किया है. 6ஆம் வசனத்தில் இப்போ நம்ம யாருமே அவன்கிட்ட பேசலை. उसने गलती किया, हम कोई उससे बात नहीं करते, नान பேசலை. उसने गलती किया, मैं बातें तो आप भी बातें करते. அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனையே போதும். तो ऐसे जन के लिए दंड जो भाइयों से बहुत नहीं दिया बहुत है. நீ யாருமே அவங்கள்ட்ட பேச மாட்டேங்கீங்களா? அவள் வந்துட்டா, அவட்ட பேசாத, அவள் பெரிய தப்பு பண்ணிட்டா. उस बहन आई तो वो बहुत बड़ा गलती किया, उससे कोई बात मत करो. அது பெரிய தண்டனைன்னு பைபிள் சொல்கிறாரு. वो बड़ा दंड है. இப்போ 7ஆம் வசனத்தில் 7 वचन में ஆனால் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் உனக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். इसलिए वो मनुष्य
इससे यह भला है कि उस मनुष्य का अपराध क्षमा करो और शांति दो, न हो कि ऐसा मनुष्य उदासी में डूब जाए. சாத்தானுடைய தந்திரம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் துஷ்டாதிய 11 वचन में 2:11 சாத்தானில் நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவர்கள் அல்லவே. कि शैतान का हम पर दाव न चले, क्योंकि हम उसकी युक्तियों से अनजान नहीं है. ये சாத்தானுடைய தந்திரம் அவனை பாவத்தில் விழ வைத்தது. சாத்தானுடைய தந்திரம். அந்த பாவத்தை நிமித்தம் அவனை எல்லாரும் வெறுத்தது. सातानुடைய तंत्रम. उसको पाप में गिराया शैतान का चाल है. और उसने गलती किया कर कर हम सब उसे बैर किए, उसको हटा दिए, उसे बात नहीं करते. ये भी शैतान का चाल है, क्योंकि वो उदास 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 होकर फिर संसार में चला जाएगा. அவன் துக்கப்பட்டு பிற உலகத்திலே போயிடுவான். சபைக்கு வர்றேன், யாருமே என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. कलिसिया में आता हूँ, कोई मुझसे बात नहीं करता. நான் ஏன் சபைக்கு வரணும்? मैं कलिसिया में क्यों आना है? இதை தவற செய்யாதங்க. அவங்கள மன்னிக்க, அவங்களுக்கு ஆறுதல் செய்யுங்க. उनको क्षमा करो, तसल्ली दो. शैतान के चाल से, शैतान चालाकी से बचे रहो. சாத்தானுடைய தந்திரங்கள், சாத்தானுடைய சூழ்ச்சிகள் இருந்து தப்பிக்கொள்ளுங்க. 1 நாளாகமம் 21:1, पहला इतिहास 21 का 1, पहला इतिहास 21 का 1, फर्स्ट क्रॉनिकल 21:1. 1 நாளாகமம் 21:1 1 நாளாகமம், फर्स्ट क्रॉनिकल्स, I said फर्स्ट क्रॉनिकल्स. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுறதுக்கு दावीद ஏவி விட்டது. शैतान ने इस्राएल के विरुद्ध उठकर दाऊद को उकसाया कि इस्राएल की गिनती ले. சாத்தான் தான் ஏவி விட்டது. பசுபானுடைய பெண்ணிடத்தில் இவனே इच्छेल விழுந்துட்டான். पसेबे नाम के एक स्त्री के साथ यह लालच में गिरकर चुंगल में फंस गया. लेकिन यहां गलती दाऊद की थी, लेकिन दाऊद को उकसाने वाला शैतान था. இங்கே தவறு சாத்தான் தாவீதுட்ட இருக்குது. ஆனால் தூண்டி விட்டது யாரு? சாத்தான். யோவான் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், யோனா 13:2 में, जॉन 13:2, சீமோனு குமாரனா யூதாஸ் காரியோத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு, जब शैतान शमौन के पुत्र यहूदा इस्कारियोत के मन में यह डाल चुका था कि यीशु को पकड़वाए. अरे சாத்தான் தூண்டி விட்டான். இயேசு அறிந்திருந்தார். அதான் கெத்செமனே தோட்டத்தில் அந்த பந்தியில் கூட திரும்ப திரும்ப இயேசு சொல்லுகிறார், எப்படியாவது யூதாஸ் வெளியே வந்துடணும். सबके सामने कह भी नहीं सकता, कहना भी है. 11 சீஷர்களுக்கு சொன்னா அவனுக்கு அவமானம், அவன் துக்கப்பட்டுருவான். ஆனால் சொல்லித்தான் ஆகணும். அதான் மறைமுகமாய் சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் காட்டி கொடுப்பான். इसलिए लुपा छुपी कर कर यीशु कहता है, तुम में से एक जन मुझे पकड़वाएगा. सब लोग कहते हैं मैं क्या इलाके नानो. लास्ट यूदास कहता, आंडवर नानो नी सोलुगर बड़ीदान. आखिर में यूदास यीशु से सवाल करता है, प्रभु क्या मैं हूं क्या? हाँ, जैसा तू कहता है. किसी को नहीं सुना यार, क्या कहला है. அப்புறம் பேதுரு யோவான் மூலமா கேட்குறான், யார் யாது? पतरस யோவானா के जरिए पूछता है, कौन है वो? ये रोटी को कड़ी में डुबाकर किसको दूंगा, वही है. இந்த ரொட்டியை இந்த குழம்புல முக்கி யாருக்கு கொடுப்பேனோ அவன் தான். அதே போல் யூதாஸ் கொடுத்தாரு. ஆனால் பந்தியில் யாருக்கு புரியல, யூதாஸுக்கு புரிஞ்சிருக்கும். वैसे यहूदास को ऐसे कहने के बाद उसको भोजन उसके मुंह में दिया. यहूदास समझ जाना चाहिए था. उसके बाद भी गेत्सेमने बाग में भी जब उसने चुंबन किया
तब भी यीशु कहता है क्यों मनुष्य के पुत्र को चुंबन से पकड़वाने वाला है, अरे तब तो मन फिराना चाहिए. யூதாஸ்காரியோத்து கெத்செமனே தோட்டத்தில் வந்து இயேசுவை முத்தமிடும்போது முத்தத்தினாலயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறார். சிநேகிதனே ஏன் வந்திருக்கிற, மேரா தோஸ்த் क्यों आया है, சிநேகிதனே என்று சொல்லுகிறார். எப்படியாவது அவன் மனம் திரும்பணும். இது சாத்தானுடைய வேலை, சாத்தான காம. दाऊद तवरु செஞ்சிட்டான், ஜனங்களை எண்ணி விட்டான், दाऊद ने पाप किया. लेकिन गाद से परमेश्वर कहता है उसके पर्याय में मैं 3 बातें रखा हूं, जाओ बताओ. இப்போ இந்த தவறுல இருந்து தப்பிக்க 3 காரியம் வச்சிருக்கிறேன், போய் சொல்லு. காத்து இப்படி சொல்லல. தாவீது எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுட்டான், நான் எவ்வளோ பெரிய பரிசுத்தவான் தீர்க்கதரிசி, நான் போய் அவன்கிட்ட பேச மாட்டேன் போங்க. गाद भविष्यता ने ऐसा नहीं कहा मैं कितना बड़ा भविष्यता हूं, संदेश हूं. दाऊद ने इतना बड़ा पाप कर दिया, मैं उसके पास जाके बात नहीं करूंगा அப்படி சொல்லல, போய் பேசுகிறான். அவர் பஸ்ஸேற்படுத்த பாவத்தில் விழுந்த உடனே नातान तீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புகிறார் दाऊद இடத்துல. वैसे पस्सेबा स्त्री के पास दाऊद पाप करने के बाद परमेश्वर ने नातान नाम के भविष्यद्वक्ता को भेजा. वो गया, दाऊद को समझाया, उसके पाप को याद दिलाया. दोनों जगह में दाऊद माफी मांगा. इसका कारण क्यों था? சந்தேஷ்ட அங்கேயும் உணர்த்தப்பட்ட பிறகு நான் பாவம் செய்து அறிக்கையிட்டான், இங்கேயும் காத்து சொன்ன பிறகு நான் பாவம் செய்து அறிக்கையிட்டான். தாவீது குற்றம் செஞ்சான், ஆனால் சாந்தமாய் சொல்லி அவனை திருப்பிட்டாங்க தீர்க்கதரிசிகள். दाऊद ने 2 बार पाप किया, दोनों बार ये संदेश, ये भविष्यद्वक्ता नबियों ने उसको समझाकर तूने गलती किया. उसने अपनी गलती मानकर माफी मांग लिया. अब प्रभु ने क्षमा कर दिया. தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்டான், ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு. குற்றங்கள் இல்லையே என்று சொன்னா நம்மைத்தான் ஏமாற்றி நலிந்திடுவோ. குற்றங்கள் அனைத்தையும் எடுத்துரைத்தால் தேவன் குற்றத்தை மன்னித்து வாழ்வழிப்பா. மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 37-38 वचनத்தில் प्रेरित 15 अध्याय 37 और 38 वचन पर एक्ट्स 15:37-38 அப்போஸ்தலர் 15:37-38 எங்கே ஒரு நாள் பவுல் சொல்லுகிறார், நான் ஃபஸ்ட்டு மிஷனரி ஊழியம் செஞ்சுட்டு வந்தோம்ல, அங்கே திரும்ப போய் சகோதரி எப்படி இருக்கான்னு பார்ப்போமா. एक दिन पौलुस बरनबास से कहता है, हमने पहले मिशनरी का सेवा कर कर आया, वो जगह में जाएंगे और वहाँ के भाई लोग कैसा है उनका हाल देखकर आएंगे. அப்போ பர்னபாஸ் சொல்கிறான், மார்க் என்னும் பேர் கொண்ட யோவானை கூட அழைத்து கொண்டு போக வேண்டும். तब बरनबास ने यूहन्ना को जो मरकुस कहलाता है साथ लेने का विचार किया. அடுத்த வசனம். ஆனால் பவுலோ அவன் பம்பிலியா நாட்டிலே நம்ம விட்டு பிரிஞ்சு நம்மளோட ஊழியத்துக்கு வரல, அவன் அழைச்சி கொண்டு போகக்கூடாது. बट पौलुस ने उससे जो पंफुलिया में उनसे अलग हो गया था और काम पर उनके साथ न गया, साथ नहीं जाना अच्छा न समझा. उस दिन भाग गया सेवा से, आज मैंने ले जाऊंगा. அன்றைக்கு ஊழியத்துட்டு போயிட்டான், அவன் ஊழியத்துக்கு லாய்க்கில்லை, நான் கூட்டு போக மாட்டேன். ஆனால் என்னால் அந்த கோபத்தை பவுல் மனசில் வைக்கல. लेकिन पौल हमेशा के लिए गुस्सा मन में नहीं रखा. கொலோசியன் 4:10 में, கொலோசியன் 4:10, கொலோசியன் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், கொலோசியன் 4:10 பார்க்கிறோம், பர்னபாவுக்கு எனத்தானாகிய மார்க்குவும் வாழ்த்தம் சொல்லுகிறான். இவனை குறித்து கட்டளை பெற்றீர்களே, இவன் உங்களிடத்தில் வந்தால் இவனை அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். अरिस्तर्खुस मेरे साथ कैदी है और मरकुस जो बरनबा का भाई लगता है, जिसके विषय में तुमने आज्ञा पाई थी
कि यदि वो तुम्हारे पास आए तो उससे अच्छी तरह व्यवहार करना. இவன் உங்கள்கிட்ட வருவான், அவனை அங்கீகரித்துக் கொள்ளுங்க. எந்த பவுல் மார்க் என்ன யோவானை அங்கீகரிக்கலையோ, அவன் ஊழியத்தை அங்கீகரிக்கலையோ, அதே போல் இன்றைக்கு மனம் மாறிட்டாரியா. அதே சொல்லிக்கிட்டு இருந்தா அவன் என்னைக்கு ஊழியத்துக்கு வர போகிறான். उसने एक बार गलती किया, उसको बार बार कहते रहेंगे तो वो सेवा में कैसे आएगा. अभी दूसरों को कहता है, उसको अंगीकार कर लेना. उसके बारे में मैंने आज्ञा दिया ना, அவனை பற்றி கட்டளை கொடுத்துருக்கேன்ல, அவர் ஊழியத்துக்கு வந்தால் அவரை ஏற்றுக்கொள்ளணும், ஊழியத்தில் பயன்படுத்தணும். वो सेवा में आएंगे, उसको इस्तेमाल करना है, उनको उपयोग करना है. அன்னைக்கு ஓடி போயிட்டான்னு அப்படி விட்டுறாதுங்க. उस दिन भाग गया करके छोड़ो मत. 2 தீமோத்தேயு 4:11 दूसरा तीमुथियुस 4:11, 2 தீமோத்தேயு 4:11. லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறான், மார்க்கு உன்னோடு கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். क्या लूका मेरे साथ है, मरकुस को लेकर चला, क्योंकि सेवा के लिए वो मेरे बहुत काम का है. எந்த மார்க் ஊழியத்துக்கே லாயक இல்லை, விரட்டுறாவனன்னு சொன்னானோ, जिस मार्क नाम के யோவான் के बारे में पौलुस ने कहा वो सेवा के लायक नहीं, भगा दो उसको. ஆனால் அவரை திரும்ப ஊழியத்தை எடுத்துக்கொள்கிறார். அவனை கொண்டு விட ரொம்ப ஊழியத்தை எனக்கு பிரயோஜனமாக இருப்பான்ப்பா, सेवा के लिए बहुत लाभदायक होगा. அப்படி தான் உங்கள் மனோபாவம் இருக்கணும். அன்னைக்கு நம்மோட சண்டை போட்டானா இன்னொன்று ஊழியத்துக்கு எடுக்கக்கூடாது. उस दिन हमसे झगड़ा किया ना, उसको भी सेवा के लिए लेना नहीं चाहिए. வேற யாரை வச்சு செய்யணும், ஆனால் அவன் ஊழியத்தை வரக்கூடாது. बाकी किसी को लेना है, वो सेवा में नहीं आना है. அந்த மன பாங்கை மாற்றுங்க. ऐसे मन के विचार को बदल दो. यीशु உங்களை எவ்வளோ குற்றங்களை மன்னித்தார். यीशु मुझ तुम्हारे कितने गलतियों को क्षमा किया ना, तुम क्यों नहीं क्षमा करते. ஆண்டவர் எவ்வளோ தப்பிதங்களை, உங்கள் தப்பிதங்களை மன்னித்தாரே, அதை இயேசு சொல்லிக் கொடுத்தார். ஆண்டவரே, மற்றவங்க செஞ்ச தப்பிதத்தை நாங்கள் மன்னிக்கிறோம், எங்கள் தப்பிதங்களை எங்களுக்கு மன்னிங்க. மத்தேயு 6:14, मैथ्यू 6:14-15, மத்தேயு 6:14, மத்தேயு 6:14, 14-15, மத்தேயு 6:14-15. மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பா. इसलिए यदि तुम मनुष्य के अपराध क्षमा करोगे तो तुम्हारा स्वर्गीय पिता भी तुम्हें क्षमा करेगा. अगला वचन, अगर और मनुष्य के மற்ற மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்கள் மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னிக்கவே மாட்டார். போங்க. तुम मनुष्य के बाकी मनुष्य के अपराध को क्षमा न करोगे तो तुम्हारा पिता भी तुम्हारा अपराध कभी क्षमा न करेगा. இந்த தண்டனை வேணுமா நமக்கு? ऐसे दंड हमें चाहिए? हमारा गलतियों को परमेश्वर क्षमा नहीं करेगा जब तक तुम औरों की गलती को क्षमा करते हो. நீ மற்றவனுடைய தப்பிதங்களை மன்னிக்க மட்டும் கர்த்தர் உங்கள் தப்பிதங்களை மன்னிக்க மாட்டார். ஒரு நாள் பேதுரு இயேசுவிடத்தில் வந்தார். மத்தேயு 17:21-22 वचन में, மத்தேயு 17 மன்னித்துக் கொள்ளுங்கள், மத்தேயு 18 மத்தேயு 18 20 और 21-22, மத்தேயு 18:21-22, மத்தேயு 18:21-22. ஆனால் பேதுரு இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தான்னா குற்றம் செஞ்சுட்டே இருக்கிறான், நான் எத்தனை தடவை அவனை மன்னிக்கணும்? 7 தடவை மட்டுமோ? पतरस यीशु के पास आकर उससे कहा, हे प्रभु, यदि मेरा भाई अपराध करता रहे செய்து வந்தால், वो लगातार गलती करता है तो मैं कितनी बार उसे क्षमा करूं? क्या 7 बार तक? தப்பு செஞ்சுட்டே இருக்கானே, எனக்கு விரோதமாக எத்தனையோ தப்பான எத்தனையோ கரில் பேசுகிறான், எனக்குமே கோர்ட்டில் केस போடுறான், मेरे कोर्ट में केस डाला है, मेरे विरुद्ध हमेशा बात करता है. कितने बार? 7 बार बस हो गया. 7 தடவை மன்னிச்சா போதுமா? நீதிமான் 7 தடவை விழுந்தால்தான் எழுந்திருப்பான். நீதிமான் 7 बार गिर गया तो उठ जाएगा, 8वां बार गिर जाएगा.
ஆனால் இயேசு என்ன சொன்னார்? 22 வசனமே verse 22 இயேசு என்ன சொன்னார்? இயேசு ने क्या कहा? 7 தரம் மாத்திரமல்ல, 7 70 தரம் மட்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். यीशु ने उससे कहा, मैं उससे एक ही था 7 बार वरन 7 बार के 70 गुने तक. 7 बार के हिंदी அழகப்பட்டது 70 गुने तक. அதான் 7/70. 7/70 அப்படின்னா 7/70 பெருக்கணும். நீங்கள் அல்ஜிபிராவில் பார்த்தீங்கன்னா, அல்ஜிபிராவில் 7/70 அப்படின்னா 70 பெருக்கினீங்கன்னா 490. पर 490 490 பெருக்கணும். 7 गुना 70 का मतलब है 490. उसके बाद उसको 490 से 490 को गुना करना होगा, तो कितना बढ़ेगा? वैसे 70 बार गिनो, அப்படி 70 தடவை பெருக்குங்க. 7 गुना 70, 7 गुना 70, 7/70. அப்போ எத்தனை தடவை மன்னிக்கலாம்ல? मन्नेंगे. ईशु हमारे गुनाह को क्षमा किया ना. मैं पापों में डूबा, ऐसा डूबा, ऐसा डूबा, आँखों में ते आंसू सबने छोड़ा, सबने छोड़ा, पर तू आया मेरे जीवन में, लेके मुक्ति, लेके प्यार. यीशु तू है महान, तेरी जय, तेरी जय, तेरी जय. फिलेमोन एक ही अध्याय है, उसका 8 और 9 10 में देखते हैं. फिलेमोनல ஒரே ஒரு அதிகாரம் உண்டு. फिलेमोन 1 8 9 10. Philemon, there's only one chapter. Philemon 1 8 9 and 10. ஆகையால் பவுலாகி நான் முதிர் வயது உள்ளவன், எப்பா நான் வயசுல மூத்தவையா, இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் இப்பொழுது கட்டப்பட்டவனா இருக்கிறபடியால், यदि भी मुझे मसीह में बड़ा हिया होता है, शायद हिंदी में 7 वचन से ठीक है, आगे पढ़ेंगे. அடுத்து हाँ, तो भी मुझ बूढ़े पौलुस को जब मसीह यीशु के लिए कैदी हूं, या और भी बला जान पड़ा कि प्रेम से विनती करो. நான் வயசில் மூத்தவன், நான் வயதில் மூத்த ஒரு மூப்பர், நான் கட்டளையிட முடியும். फिलेमोने इधर செய்யுங்க, मैं तुमको आज्ञा दे सकता हूं. 8 वचन में मैं तुमको आज्ञा दे सकता हूं, ऐसा करो, क्योंकि मैं बूढ़ा भी हूं और अभी कैदी हूं. ஈசு के लिए कैदी हूं, இயேசுவுக்காக கட்டப்பட்டு ஜெயிலில் இருக்கிறேன். நான் தைரியமாக பிள்ளைமொழி பண்ணுங்கன்னு சொல்ல முடியும். ஆனால் அன்பு நிமித்தமாக अगला वचन, கட்ட நான் பெற்ற என் மகனாய் ஓனே, அந்த 9ஆம் வசனத்தில் அன்பினால் வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் கட்டளையிட முடியும் உனக்கு, आज्ञा दे सकता हूँ, मैं प्रेम से विनती करता हूँ. क्या विनती करता हूँ? 10ஆம் வசனத்தில், நான் ஜெயிலில் இருக்கும்போது ஒரு வாலிபனை கிறிஸ்துவுக்கு நடத்தி அவன் மறுபடியும் பிறந்திருக்கிறான், அவன் என்னுடைய மகன். मैं जेल में रहते समय ओनेसिमुस नाम के एक जवान को मैं प्रभु में लाया. अभी कैद में मेरा जन्मा हुआ बेटा है, वो उसके लिए विनती करता हूँ. அவனுக்காக வேண்டிக் கொள்கிறேன், उसके लिए. என்னால் இந்த சரித்திரத்தை அறிந்தவங்க சொன்னாங்க, ये हम तो चरित्र नहीं, நமக்கு சரித்திரம் தெரியாது, चरित्र जानने वाले कहते हैं फिलेमोन एक बहुत बड़ा अधिकारी है.
बहुत बड़ा धनवान है. பிலேமோன் ஒரு பெரிய அதிகாரியும் கூட, ஒரு பெரிய பணக்காரனும் கூட. அவன் வீட்டில் வேலைக்கு அந்த நாட்களில் வேலைக்கு அடிமையில் வைத்துக் கொள்வது வழக்கமாக இருந்தது. उन दिनों में अपने घर के काम के लिए गुलाम को रखते थे कि गुलाम को पगार देने की जरूरत नहीं है. ஏன்னா இந்த அடிமையை சேர்ந்தவனுக்கு சம்பளம் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஏதோ பழைய சாப்பாடை கொடுத்தா போதும், புராணா காணாது ஏதோ. அதே போல் 24 மணி நேரமும் வேலை வாங்கலாம் அவன்கிட்ட, அவன் ஒன்றும் எது பேச முடியாது. और 24 घंटा उसके साथ हम काम ले सकते हैं. वो मनाने का सदा गुलाम है. அவனுக்கு பிள்ளை பிறந்தா அவனும் அடிமையாக இருக்கணும். उसका बच्चा जन्म हुआ बेटा वो भी गुलाम बनना है. उस दिन गुलामी का बहुत बड़ा कड़क कानून है. அந்த அடிமை நிமித்தமாக மிகப்பெரிய கடுமையான சட்டம். இன்றைக்கு அரபியால் அப்படி இருக்குது. நீங்கள் வேலைக்கு போகும்போதே கையெழுத்து வாங்கிடுவாங்க, எங்களை மீறி 2 வருஷம் எங்கேயும் போகக்கூடாது. अभी सऊदी में जाएंगे आज भी आपसे पहले कॉन्ट्रैक्ट लिख के लेते हैं, 2 साल तक कहीं जाना चाहिए. अगर काम बराबर नहीं, आप वहाँ से भाग निकले, आपको पकड़ में पुलिस में दे देंगे, आप जेल में जाना होगा. இன்றைக்கி சவுதியில் வேலை பார்க்க இடத்துல ஓடி போயிட்டீங்க, பிடிச்சாங்கன்னா ஜெயிலில் கொண்டு போட்டுருவாங்க. அதே போல தான் ஓனேசி ஓடி போனான், அவனை ஜெயிலில் போட்டாச்சு. ஓனேசி பாக்யா கர் से जेल में डाल दिया. ஆனால் ஜெயிலிருந்து பவுல் லெட்டர் எழுதுகிறார். लेकिन जेल से पौल खत लिखता है, அவரை என் நிமித்தமாக ஏற்றுக்கொள்ளுமையா, என் நிமித்தமாக ஏற்றுக்கொள்ளுங்க. அவன் கணக்கில் என்ன தப்பு இருக்குதோ அது ஏன கணக்கில் வச்சுக்கணும். ரொம்ப அழகாக சொல்கிறார். उसके हिसाब में जो भी गलती हो, जो भी जुर्माना हो, वो मेरे हिसाब में लिख लो ना. ஏன் கணக்கில் வச்சுக்கிடுங்க, நான் எல்லாம் செலுத்தி தீர்ப்பேன். 18ஆம் வசனத்தில் பிலேமோன் 1:18, பிலேமோன் 1:18, பிலேமோன் 2:18 அவன் நமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை ஏன் கணக்கில் வைத்துக்கொள்ளும். यदि उसने तेरी कुछ हानि की है या उस पर तेरा कुछ आता है तो मेरे नाम पर लिख लेना, मेरे हिसाब में लिख ले. 19:19 வசனத்தில் பவுலாகி நான் இதை என் சொந்த கையில் எழுதியிருக்கிறேன்ப்பா, மை ஓன் ஹேண்ட் ரைட்டிங், நான் அதை செலுத்தி தீர்ப்பேன். நீர் உண்மை தாமே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும், நான் உண்மை சொல்ல வேண்டியதில்லையே. मैं पौलुस अपने हाथ से लिखता हूं कि मैं आप भर दूंगा. इसके कहने की कुछ आवश्यकता नहीं कि मेरा कर्ज जो तुझ पर है वो तू ही है. உம்மை நான் கடனை கேட்கலையே, அந்த பையனை தான் நான் கடனை தீருங்க சொல்கிறேன். मैं तुझे उधार की ओर नहीं मांगता, लेकिन उस बेटे को क्षमा करो, அவனை மன்னிங்க. 20, 21, 20 और 21 में वर्स 20-21 எப்படியாவது எனக்கு உம்மோட பிரயோஜனம் வரணும், என் உள்ளத்தை கர்த்தருக்குள் இளைப்பாற பண்ணுங்க. ये भाई ये आनंद मुझे प्रेम में तेरी ओर से मिले, मसीह में मेरा जी को हरा भरा कर देना. என் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும்பா, செய்யுங்கப்பா. 21ஆம் வசனம் 21 நான் சொல்லுகிறதிலும் அதிகமாய் செய்வீர் என்று அறிந்து நிச்சயித்து உமக்கு எழுதியிருக்கிறேன். मैं तेरे आज्ञाकारी होने का भरोसा रखकर तुझे लिखता हूँ और मैं जानता हूँ कि जो कुछ मैं कहता हूँ तो उससे कहीं बढ़कर करेगा. அதே போல் யோனேசிப்பு விடுதலை ஆகிட்டான். இப்போ பவுல் யோனேசிப்பு என்ன சொல்கிறார் பாருங்க. யோனேசிப்புக்கு பாருமே கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 8-9, கொலோசியன் 4:8-9 में, கொலோசியன் 4:8-9, கொலோசியர் 4:8-9 உங்கள் செய்திகளை அறியவும் உங்கள் இருதயங்களை தேற்றவும் और ओनेसिम को मैं इसलिए वो तुम्हारे पास भेजा है कि तुम्हें हमारी दशा मालूम हो जाए और वह तुम्हारे हृदय को शांति दे. அடுத்த வசனம், அவனையும் எங்களில் ஒருவனாயிருக்கிற உண்மையும் பிரியமுள்ள சகோதரனாகிய ஓனேசு என்பவனையும் உங்களிடத்தில் அனுப்பியிருக்கிறேன்.
அவர்கள் விடுத்த செய்திகள் எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். और उसके साथ ओनेसिफोरुस को भी भेजा है, जो विश्वास योग्य और प्रिय भाई और तुम्ही में से है. ये तुम्हें यहाँ की सारी बातें बता देगा. உங்களில் ஒருவன் उनमें प्रियमाल सगोदरन तुम में से एक है और विश्वास योग्य और प्रेम से भरा हुआ भाई है. எந்த ஓனேசிமோ தான் வேலை செஞ்ச வீட்டில் உண்மையா இல்லை, जो ओनेसिमो जिस काम में काम किया वहाँ विश्वास योग्य नहीं था, இவனை நம்பலாமா? ஒரு முறை விசுவாச துரோகம் பண்ணிட்டானே, இவனை நம்பலாமா? एक बार विश्वास द्रोह किया, अविश्वास रहा, विश्वास योग्य न रहा, उसको भी प्रभु की सेवा में ले सकते क्या? அப்படி உண்மையற்றவனை ஊழியத்தில் ஏற்படுத்தலாமா? ஆனால் ஏற்படுத்தி விட்டார். அவன் வந்து என் செய்தியை சொல்லுவான், உங்கள் இருதயத்தை ஆறுதல் தேர்தல்படுத்துவான். ओनेसिम आएगा, हमारे संदेश को वो कहेगा और तुम्हारे दिल को तसल्ली पहुंचाएगा. எப்படி மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார் பாருங்க. कैसे क्षमा कर कर उसको सेवक के रूप में रख दिया. பவுல் அவனை மன்னித்தது மாத்திரமல்ல, பிலமோன் மன்னித்தது மாத்திரமல்ல, இன்றைக்கு அவர் உண்மையுள்ள ஊழியக்காரன். केवल पौलुस नहीं, पिलेमोन उसको क्षमा कर दिया और सच्चा सेवक है. 1 तीमुथी 1:12, पहला तीमुथी 1:12, 1 तीमुथी 1:12, 1 तीमुथी 1:12 என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு என்னை ஏற்படுத்தினார். 1 तीमुथी 1:12, पहला तीमुथी 1:12. அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். और मैं अपने प्रभु यीशु मसीह का, जिसने मुझे सामर्थ दी है, धन्यवाद करता हूं कि उसने मुझे विश्वास योग्य समझकर अपनी सेवा के लिए ठहराया है. நீ உண்மையுள்ளவனாய் இருந்ததை பார்த்த அல்ல, நீ உண்மையுள்ளவனாய் இருப்பாய் என்று எண்ணி உன்னை ஊழியத்துக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். तुझे विश्वास योग्य परमेश्वर ने पाया नहीं है तो कितने बार विश्वासघात किया है, எத்தனையோ बार विश्वास துரோகம் பண்ண வந்தான் நீ. ஆனாலும் இனி உண்மையா இருப்பாய்ன்னு நினைச்சு தான் உன்னை ஊழியத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். अभी तक विश्वासघात किया, बहुत विश्वासघात किया, बहुत धोखाधड़ी किया है, लेकिन आगे ऐसा नहीं करेगा तो विश्वास योग्य रहेगा. ऐसे परमेश्वर समझकर सोचकर तुम्हें सेवा बनाया है. ஆனால் பவுல் அந்த உண்மையில் கடைசி வரைக்கும் இருந்துட்டா. पौलुस उस सच्चाई में, विश्वास योग्य जीवन में आखिर तक रहा. அதில் மன்னிங்க, மன்னிச்சு அவங்க மாறிடுவாங்க. 2 தெசலோனிக்கர் 3:14-15, दूसरा तेसलोनियों 3:14-15 में, 2 Thessalonians chapter 3 verse 14-15, 2 தெசலோனிக்கர் 3:14-15. இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருத்தன் கீழ்ப்படியலைன்னா அவனை குறித்து வச்சுக்கிடுங்க, பேரை குறித்து வச்சுக்கிடுங்க. அவன் வெக்கப்படும்படிக்கு அவனோட கலவாதுங்க, அவன் சேரவே சேராதுங்க. यदि कोई हमारी इस पत्री की बात को न माने तो उस पर दृष्टि रखो और उसकी संगति न करो जिससे वह लज्जित हो. அவன் வெக்கப்படும்படிக்கு அவன் கூட கலவாதங்க. ஆனால் அடுத்த வசனத்தில், ஆனால் நான் சத்துருவா என்னதாங்க சகோதரன் என்று புத்தி சொல்லுங்க. ஏன்டா பாஸ்டர் சொன்னது கேட்கல, ஏன் கீழ்ப்படியலை? तो भी उसे बैरी मत समझो पर भाई जानकर चिताओ, समझाओ. क्यों पास्टर का बात नहीं माना? பாஸ்டர் சொல்லி நீ கேட்கலையாடா, என்னடா பையன் நீ? அன்போடு சொல்லுங்க. ஒன்று கொஞ்ச நாள் உன்னோட பேசக்கூடாது, அவனுக்கு வெக்கம் வரணும். कुछ समय बात नहीं करना है तो पास्टर का बात नहीं माना? पास्टर कह के भी नहीं आया क्या? पास्टर फोन करके भी उठाया नहीं क्या? तो कैसा बदमाशी है? ஆண்டு சொல்லிங்க, பாஸ்டர் சொல்லிங்க கேட்கலையா? பாஸ்டர் ஃபோன் பண்ணி எடுக்கலை நீ என்ன? உன்ட்ட நான் பேச மாட்டேன், பேசாமல் இருங்க. ஆனால் அதுக்கப்புறம் போய் இனி இப்படி செய்யாத, எல்லாம் நான் எழுதுனது கீழ்ப்படையிலையா அவங்களோட சேராதங்க. பாஸ்டருடைய வார்த்தையை
முன்னாலலாம் அப்படி நிறைய பேர் தாங்க, பாஸ்டர் சொல்லிட்டாங்க அப்படி செய்யணுன்ட்டு. இன்றைக்கி பாஸ்டர் சொல்லணும் சொல்லிட்டு போட்டோம், நான் ஏன் கேட்கணும்? காலம் மாறிச்சு. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது பாருங்கள், நான் நிறுவத்தில் எழுதுனதுக்கு கீழ்ப்படிக்கலைன்னா அவங்க கூட சேராத. पहले तो पास्टर जो भी कहते थे बोलते थे अरे पास्टर ने कह दिया, पास्टर ने कह दिया हम करना है. अभी बोलते हैं मैं पास्टर को बोलूँगा. நல்ல பாஸ்டர் சொல்லிட்டாங்க எல்லாரும் வரணும். இப்போ பாஸ்டர்கிட்ட நான் பேசிக்கிட்டேன், நீங்களாம் வீட்டில் இருங்க. எல்லாம் காரியம் உள்டாவே போச்சு. அப்படி இருக்கக்கூடாது. அவங்கள கண்டிங்க, அவங்களுக்கு புரியட்டும் பாஸ்டர் சொல்ல மீறினா என்ன நடக்கும்னு. पास्टर की बात को उल्लंघन किया तो क्या होगा, वो समझना चाहिए, புரியணும். நம்மளாம் அப்படிப்பட்ட அப்பாட்ட தான் வளர்ந்தோம். ऐसे पिता के पास हमने पालन पोषण हमारा हुआ ना. அப்பா அங்கேருந்து இப்படி பார்த்தாங்கன்னா அப்படியே நின்றுவோம். हमारे पिताजी वहाँ से घूर कर देखेंगे, ऐसे खड़े हो जाएंगे. எத்தனை முறை அப்பா சத்தம் ஓட்ட உடனே சட்டி நனைஞ்சு போச்சு. पिता ने डांटा तो चड्डी भीग गई. ஆனால் இன்றைக்கு நாங்கள் எழுதுனது கீழ்ப்படிகளை அவங்க கூட கலவாதங்க. ஆனாலும் சத்ருவா நினைக்காதங்க, மறுபடியும் மன்னித்து பூத்தி சொல்லுங்க. मैंने कहा बातों को नहीं माना, उसके संग मत रहो, उसका साथ छोड़ दो. लेकिन बैरी मत समझो, बाद में एक दिन जाओ समझाओ, ना यहाँ पैसा है नहीं पास्टर चलो கீழ்ப்படியல, मैं क्यों बात नहीं किया तो पास्टर का बात नहीं माना. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 25-26, दूसरा तीमुथियो 2 अध्याय 25-26 वचन. 2 तीमुथियो चैप्टर 2 verse 25-26, दूसरा तीमुथियो 2 का 25-26. எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும் और विरोधियों को नम्रता से समझाए, क्या जाने परमेश्वर उन्हें मन फिराव का मन दे कि वे भी सत्य को पहचाने. பிசாசானுடைய இச்சையினால் செய்ய அவனாலே பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவனுக்கு உபதேசிக்க வேண்டும். इसके द्वारा उसकी इच्छा पूरी करने के लिए सचेत होकर शैतान के फंदे से छूट जाए. சாத்தானுடைய கண்ணியில் பிச்சு அவனால் அவன் கண்ணில் பிரிக்கப்பட்டிருக்கான். शैतान के फंदे में फंसा हुआ कई लोग हैं. लेकिन उनको प्रेम से समझाओ ताकि उनकी गलतियों को परमेश्वर क्षमा करे. நீங்கள் சாமர்த்தமாய் உபதேசித்து அவனை அங்கேருந்து வெளியே கொண்டு வாங்க. அப்போ தான் கர்த்தர் மனம் திரும்புதலையும் கொடுப்பார், மன்னிப்பையும் கொடுப்பார். इतने वालिबर्गले நம்ம இழந்துட்டோம். कितने जवानों को हमने खो लिया क्योंकि हमने जोर से डांटा, ये नहीं समझा कि उसको बहकाने वाला शैतान है. அவங்கள பயங்கரமாக திட்டோம். ஆனால் அவங்கள கண்ணில் விளைவிச்சது சாத்தான்னு புரியாமல் நம்ம சாத்தானை கடிந்து கொள்வது பதிலாக இவங்களை கடிந்து கொள்ளட்டோம். हमें शैतान को डांटना था, शैतान को डांट के भगाना था और इसको शांति से बताकर अपने पास लाना था. சாத்தானை பாவம் செய்ய வைத்த சாத்தானை கடிந்து கொண்டிருக்கணும், இவங்களை அன்போடு புத்தி சொல்லி சேர்த்து கொண்டிருக்கணும். அதை செய்யாமல் இருக்கிறோமே. சாந்தமாய் சீர்படுத்த, ஒரு குற்றம் செய்தால் சாந்தமாய் சீர்படுத்த பண்ணுங்க. कोई गलती कर दे, गलती कर बैठे, शांति से उनको समझाओ बुझाओ, उनको सही रास्ते पे लाओ. சொல்லி முடிக்கிறேன். பேதுரு 3 முறை மறுதலித்தார், அவரை மன்னித்து தம்முடைய சீஷனாய் மாற்றிக்கொண்டார் இயேசு. पतरस 3 बार यीशु मसीह को इनकार किया, उसे भी क्षमा कर कर अपना चेला, प्रधान चेला बना दिया परमेश्वर ने, प्रधान प्रेरित बना दिया, प्रधान अपोस्तलनाई माற்றி விட்டார். एक चेला उसके यीशु को पकड़वाया, 10 चेले यीशु को छोड़कर भाग गए. ஒரு சீஷன் இயேசுவை காட்டி கொடுத்தார், 10 பேர் ஓடி போனாங்க. ஆனால் ஓடி போனவெல்லாம் தேடி பிடித்து மறுபடியும் சீஷ ஸ்தானத்தில் வைத்து अभिषेकத்தை கொடுத்து அப்போஸ்தலரை மாற்றி விட்டார். ऐसे यीशु को छोड़कर भागने के लिए उनको ढूंढ कर गया, कहाँ हो, ढूंढ कर जाकर अपने प्रेम से उनको वापस लाया और उनको प्रेरित बनाया.
நம்ம இயேசுநாதரே அப்படி இறங்கி வந்துட்டு நம்ம இறங்கக்கூடாது. यीशु मसीह से नीचे उतर कर आया, स्वर्ग से उतर कर आया, वो बड़ी बात नहीं है. और परलोकத்திலிருந்து இறங்கி வந்தார் மனுஷன் எல்லாருக்கா, सारे मनुष्य जाति के लिए जान देने के लिए, எல்லா மனுஷனுக்கா ஜீவனை கொடுக்கும்படியாக. ஆனால் தன்னோட ஓடி போனவங்களுக்காக தேடி அவங்க வீட்டுக்குள்ளே போய் சமாதானடா, நான் பாருடா, என் கையை பாருடா, और भाग करके यीशु को छोड़कर भागे. उनके घर पे जाकर तुम्हें शांति हो, देखो मेरे हाथ, देखो मेरे पैर, मैं हूँ, मैं जिंदा हूँ, मैं உயிரோடு இருக்கிறேன், வாங்கடா ஒழியதுக்கு. ஆண்டவர் இப்படி பிரமாணத்தை தாருங்க. ஜெயிப்போம், प्रार्थना करेंगे. तो अधर्मों को क्षमा करता है, सारे रोगों को चंगा करता है. तो अधर्मों को क्षमा करता है, सारे रोगों को चंगा करता है. तो सच्चा है प्रभु, तो झूठा नहीं है, तो पवित्र पवित्र है, तो पवित्र पवित्र है. तो सच्चा है प्रभु, तो झूठा नहीं है, तो पवित्र पवित्र है. क्या आपने भी गलती कर कर परमेश्वर से जुदा हो गए, परमेश्वर से दूर हो गए? और यीशु मसीह जो सबको माफ़ करने के लिए कहता है, तुम्हें माफ़ करेगा. आओ यीशु के पास, यीशु मेरे पापों को क्षमा करो, मेरे गुनाहों को क्षमा करो, मेरे अपराधों को क्षमा करो, मेरी गलतियों को क्षमा करो. वैसे तुम भी तुम्हारे बायने के गलती को क्षमा करो. இன்றைக்கு இயேசு இடத்துல வாங்க. குற்றம் செய்தவங்களை மன்னிங்கன்னு சொல்கிற ஆண்டவர் உங்களை மன்னிக்க மாட்டாரா? ஆண்டவர் குடும்பமாக குற்றம் செஞ்சிட்டிங்களா, பாவம் செஞ்சுட்டு, தப்பு செஞ்சிட்டிங்களா? ஏசப்பா என்னை மன்னியோன்னு அவர்கிட்ட வாங்க, நிச்சயமாக மன்னிப்பா. அப்புறம் உங்களுக்கு விதமாக யாராவது தப்பு செஞ்சுட்டு அவங்கள மன்னிக்காமல் இருக்கீங்களா, இன்றைக்கி மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. ஏசப்பா உங்களை மன்னிப்பார். ஈஷா आपको क्षमा करेगा. குற்றங்களை மன்னித்தவர் தம்மண்டையை சேர்த்து கொள்வா. குற்றங்களை மன்னித்தவர் தம்மண்டையை சேர்த்து கொள்வா. எந்த நேச ஒப்பற்றவர் கிருபை நிறைந்தவர். எந்த நேச ஒப்பற்றவர் கிருபை நிறைந்தவர். சார்ந்திடுவே என் நிலத்தே எந்தன் தஞ்சமேவர். சார்ந்திடுவே என் நிலத்தே எந்தன் தஞ்சமேவர். எந்தன் இயேசு நல்லவர், என்றும் நடத்துவா. பேரின்பம் அவர் தஞ்சமே. அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே. அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே. मेरा यीशु अच्छा है, मुझे चलाएगा. आनंद है वही मेरा आधार है. हर दिन मैं उसके साथ मिलकर चलूँगा. हर दिन मैं
उसके साथ मिलकर चलूंगा. அன்பு ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் யாதோ ஒருவர் யாதோ ஒரு குற்றத்தில் அகப்பட்டால் அவனை மன்னிங்க, शांतमाई பேசி அவனை சீர் பொருந்த பண்ணுங்க. तुम में से कोई गलती कर बैठे, अपराध कर बैठे, तो उनको दोषी मत ठहराओ, उसे प्रेम जताओ, समझाओ, बुझाओ और उस पाप से बाहर लाओ, उसको सही कराओ. இன்னைக்கு ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செஞ்சிட்டேன்ப்பா, தப்பு செஞ்சுட்டேன், குற்றம் செஞ்சுட்டேன், யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்கள மன்னிங்கப்பா, அப்படி பிள்ளை ஏற்றுக்கொள்ளுங்க. தகப்பனே, உமக்கு விரோதமாய் பாவம் செஞ்சுட்டேன், பரலோகத்தோரம் பாவம் செஞ்சுட்டேன். அந்த வாலிப பையனை அப்பா மன்னித்து ஏற்றுக்கொண்டார், பரலோகம் ஏற்றுக்கொண்டதே. जैसे वो जवान पिता के पास आए, पिता मैं तेरे खिलाफ, स्वर्ग के खिलाफ मैंने पाप कर दिया, मुझे क्षमा करो. पिता भी क्षमा किया, स्वर्ग भी क्षमा किया. आज भी जो भी कहते हैं, यीशु मसीह मैंने पाप किया, गलती किया, अपराध किया, तेरे मन को दुखाया, मुझे क्षमा कर, कहने वालों को अभी क्षमा कर दे प्रभु. वैसे हमने क्षमा पाया है, हम दूसरों को क्षमा करने की शक्ति ऐसे मन हमें दे दे. நாங்களும் இடத்துல மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். மற்றவங்களுடைய குற்றங்களை மன்னிக்க எங்களுக்கு இந்த தைரியத்தை தாருங்க, அந்த கிருபை தாங்கப்பா. நான் எல்லாரும் மன்னிக்கப்பட்டால் தான் பரலோகம் போக முடியும். हम सभी क्षमा पाएं तो हम स्वर्ग में जा सकते हैं. உன் சகோதரனுக்கு உன் மேலே வருத்தம் இருந்தா உன் காணிக்கையை வச்சுட்டு உன் சகோதரன்ட்ட போய் ஒப்புரவாகிட்டு அப்புறம் வந்து காணிக்கை செலுத்துன்னு சொன்னீங்களே. तुम्हारे भाई को तुम्हारे ऊपर कोई दुख हो, कोई नाराजगी हो, अपने दान को विधि में रख जा और जा अपने भाइयों से मेल मिलाप कर, फिर आपके तेरे दान को बेट को चढ़ा, तूने कहा था प्रभु. और सबके मन में ये प्रेम की भावना, ये माफ़ करने की शक्ति दे दे. எல்லாருடைய மனதிலையும் கூட இந்த சாந்த குணத்தை தாங்க, மன்னிக்கும் கிருபையை தாங்க. நான் எல்லாரும் இணைந்து பரலோகம் வரணும், हम सब मिलकर स्वर्ग में आना है. वैसे आशीष करो. தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் வேதத்தை தியானித்து பாக்கியவான்களை மாற கிருபை தாரும். लगातार बाइबल को मनन करके धन्य व्यक्ति कहलाने के लिए मदद कर. यीशु मसीह के नाम से ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினால் இரக்கங்களால் முடிசூட்டி, நன்மையினால் வாய் திருப்தியாக்குகிறார். கழுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வலதுபடாகிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாளை காலை சேலம் நடக்கப் போகிற உபவாச கூட்டம், பாஸ்டர்மாருடைய கூட்டம் எல்லாத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்க. कल सुबह चेलम में होने वाली पास्टर लोग की मीटिंग और चेलम प्रार्थना घर में होने वाली प्रार्थना सभा, दोनों के लिए प्रार्थना कर लो. परमेश्वर महिमा के काम करें कहते பெரிய காரணங்களை மகிமையான காரணங்களை செய்யணும். ஆமென். அது தொடர்ந்து இருக்கிற நாட்கள் கூட எல்லா ஊழியர்களுக்கு ஜெபத்தை தாங்கிக் கொள்ளுங்க. எங்களுடைய பிரயாணங்களுக்கு ஜெபித்துக் கொள்ளுங்க. हमारे सफ़र के लिए यहाँ वहाँ हम यात्रा करेंगे, हमारे प्रार्थना कर लो. प्रभु आपका आशीष करे. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மீண்டும் அடுத்த செவ்வாய்க்கிழமை மாலை மீண்டும் சந்திப்போம். अगले मंगलवार को शाम को 7 बजे फिर मिलेंगे. लेकिन कल सुबह 5 बजे मिलना भूली मत. நாளை காலை 5 மணிக்கு ஆராதனை மறந்துடாதுங்க, வந்துடுங்க நேரில். God bless you. Amen.